உண்மையிலேயே தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறைக்கு மீண்டும் பலமுறை நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த தவறை வெளிக்கொண்டு வந்ததற்கு. நாமக்கலை சேர்ந்த பிரதீப் என்பவருக்கு அனுப்பி விடைகளை கேட்டது நாமக்கல். அப்போ போலீஸ் கான்ஸ்டபிளில் 40 வயசு வரைக்கும் எழுதவே முடியாது. பிறகுக்கு நாமக்கலை சேர்ந்த பிரதீப்புக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ பிரதீப் யார்? அவர் எக்ஸாம் எழுதலை அப்படின்னா அவர் எக்ஸாமுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கோச்சிங் கொடுக்கக்கூடியவரா? ஏன்னா 40 வயசை சேர்ந்தவர் எக்ஸாம் எழுத முடியாது. போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் 40 வயசை சேர்ந்தவர் எழுத முடியாது. அப்போது பிரதீப் என்பவர் யார்? அவருடைய ரோல் என்ன? அப்போ இந்த தேர்வு எவ்வளவு கண்ணும் கருத்துமாக நாம் நடத்தியிருக்க வேண்டும். இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, நீங்கள் தென்காசியிலேருந்து சிவகிரிக்கு போயிருக்குது, சிவகிரியிலேருந்து நாமக்கலுக்கு கொஸ்டின் போயிருக்குது, அங்கே சேலத்தில் ஒருத்தங்களை இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. வேறு எங்கெல்லாம் இது பயணம் செய்திருக்கிறது? இந்த கேள்வித்தால் வேறு எங்கெல்லாம் பயணம் செய்திருக்கிறது? செங்கல் சூழலில் தான் வேலை பார்க்குறாரு அந்த சம்மந்தப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதி கான்ஸ்டபிள் ஆகிடலாம்னு நினச்சிருப்பார். இனிமேல் எக்ஸாமே எழுத முடியாமல் போயிடும். கடைசி வரைக்கும் வாழ்க்கை செங்கல் சூழலிலே போயிடும். இது நமக்கு தேவையா? மாணவ மாணவிகள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இது போன்ற விஷயங்களில் தயவுசெய்து ஈடுபடாதீர்கள். இங்கே உங்களுடைய வாழ்க்கை தான் போய்விட்டது. இங்கே யாருமே ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. யாரும் இதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நீ பண்ணுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு யாராவது சொன்னால் கூட அவங்க இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியாதுன்றவாங்க. இவர்களுக்கு கிடைத்த இந்த தண்டனை நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். நேற்று இரவே நம்ம ஒரு பதிவு வெளியிட்டிருந்தோம். தென்காசியில் காவலர் தேர்வு முறைகேட்டில் 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதில் நிறைய பேர் சோர்ஸ் எங்கேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது சோர்ஸ் இல்லாமல் சமூக வலைதளத்தில் ஒரு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை போடுற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. தமிழகம் முழுக்க ஒரு பெரிய ஒரு சம்பவமாக அது நிகழ்ந்திருக்கிறது. எப்படி சொல்லி பார்க்கலாம். உள்ளாடையில் மறைத்து வைத்து கொண்டு செல்ஃபோன் துணையுடன் சீருடை பணியாளர் தேர்வு எழுதிய வாலிபர் உட்பட 3 பேர் கைது. தென்காசி அருகே இளஞ்சி தேர்வு மையத்தில் இது பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமாக தென்காசியில் 5864 ஆண்கள், 2047 பெண்கள் சொல்லிட்டு 7911 பேர் எழுதியிருக்கிறாங்க. அதாவது விண்ணப்பம் எழுதியிருக்கிறாங்க. அதில் 5171 ஆண்கள், 1745 பெண்கள் சொல்லிட்டு 6916 பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. காவல்துறை தலைவர் சந்தோஷ்குமார், பொருளாதார குற்றப்பிரிவு சந்தோஷ்குமார் தலைமையில் பார்த்திங்கன்னா தென்காசி எஸ்பி அரவிந்த் மேற்பார்வையில் சுமார் 800 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கால்குலேட்டர், செல்ஃபோன், விடைத்தாள், புத்தகங்கள் எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டது. இருப்பினும் இளஞ்சி தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய சிவகிரியை சேர்ந்த கோபி கிருஷ்ணன் அவர் செல்ஃபோன் கொண்டு போயிருக்கிறாரு. அதை கொஸ்டினை பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. பாண்டியராஜ், மல்லிகாவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அகைன் அவங்கள்ட்ட ஆன்சரை வாங்கி மீண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் எழுதியிருக்கிறாரு. அந்த பாண்டியராஜ் நாமக்கலை சேர்ந்த பிரதீப்புக்கு அனுப்பியிருக்கிறார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தென்காசி மட்டும் கிடையாது. அண்ட் ஒரு நியூஸில் பார்த்தோம், சேலத்தை சார்ந்த ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொல்லி காவல்துறை தரப்பில் சொல்லியிருந்ததா ஒரு நியூஸ் கூட இன்றைக்கி காலையில் பார்த்தோம். ஸோ தென்காசியில் ஆரம்பித்து நாமக்கல், சேலம் சொல்லி இது தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா பரவிக்கிட்டு இருக்குது. விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்முடைய கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு தென்காசி எஸ்பி திரு அரவிந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. முதல் முறையாக ஒரு ஆக்ஷன் எடுத்ததுக்கு. அப்புறமா அவ்வளவு காவல்துறை உங்களுக்கு அந்த அடிஷ்னல் எஸ்பி தலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாமினேஷன் சென்டரில் பாதுகாப்பு இருக்கும். அதற்கு கீழே டிஎஸ்பி இருப்பாங்க. டிஎஸ்பிக்கு கீழே ஒரு 3 இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க. அந்த 3 இன்ஸ்பெக்டர் கீழே எஸ்ஐ இருக்கிறாங்க. எக்ஸாமினேஷன் ஹாலில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹாலுக்கும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இருப்பாங்க. அண்டு 4 ஹாலுக்கு ஒரு எஸ்ஐ இருப்பாங்க. ஒரு 4 எஸ்ஐக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. ஒரு 4 இன்ஸ்பெக்டருக்கு டிஎஸ்பி இருப்பாங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பு. நீங்கள் மற்ற எக்ஸாம் மாதிரிலாம் கிடையாது. அந்த எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போகிறதுக்கே பயமாக இருக்கும். அந்தளவுக்கு ஃபுல்லாக காக்கி சட்டையாக நிற்பாங்க. அதை பார்த்தாலே நமக்கே பயம் வரும். ஸ்கூல் டீச்சர்ஸ் இன்விஜிலேஷன் கிடையாது. போலீஸ்காரங்க தான் இன்விஜிலேஷன். போலீஸ்காரங்க தான் பாதுகாப்பு. ஸோ ரொம்ப முக்கியமாக அந்த செக் பண்ணக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 16 காவலர்கள் இருப்பாங்க. அந்த 16 காவலர்களை மீறி நீங்கள் ஒரு தூசி திரும்ப கூட வெளியில் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த அளவுக்கு பாதுகாப்பு இருந்தும் ஒருத்தர் 2 பேர் அந்த இதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அது நமக்கு தெரிந்தவரை, ஏன்னா எனக்கு அந்த ஊர் அப்படிங்கிற எனக்கு தெரிந்தவரை இதில் கைது செய்யப்பட்டவர்கள் மிகவும் எளிய சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். செங்கல் சூளையில் வேலை பார்க்கிறார் அவர். ஸோ அவருக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு?
செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற எப்படி அவருக்கு ஒரு தைரியம் வந்துச்சு? இத்தனை காவலர்கள் இருந்தும் அவரை அவங்க எப்படி இந்த சோதிக்காமல் விட்டார்களா, இல்லை என்றால் சரியாக சோதிக்கவில்லையா? நிறைய கேள்விகள். இது என்னுடைய கேள்விகள் கிடையாது, எக்ஸாம் எழுதினா 2.5 லட்சம் மாணவருடைய கேள்விகள். ஏன்னா இது கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறாங்க, அதை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரை நம்ம கார்னர் பண்ணணும், குற்றம் சாட்டணும், அரசாங்கம் இதை சரியாக செய்யலை, சீருடை பணியாளர் தேர்வாணையம் இதை சரியாக செய்யலை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நான் இந்த வீடியோ பண்ணுவேன் அப்படிங்கிற நோக்கமே கிடையாது. தேர்வர்கள் கஷ்டப்பட்டு தேர்வு எழுதியிருக்கிறாங்க, ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஆனால் மிஞ்சி போனால் ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு எஸ்ஐ, மேக்ஸிமம் போனால் இன்ஸ்பெக்டர், அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. அந்த அளவுக்கு எஸ்ஐ தான் ஆக முடியாது, அதுக்கு மேலே ஆக முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான். அப்போ எத்தனை பேருடைய கனவு போலீஸ் வேலைக்கு போகணுங்கிற, எத்தனை மாணவ மாணவிகளுடைய கனவு, அவர்களுடைய லட்சியம், அவர்களுடைய கடின உழைப்பு. இதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இருக்குது, அதில் ஹை ஜம்ப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா கயிறு ஏறுதல். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கயிறு ஏறுதலும் இந்த ஜம்ப் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளவு காம்படிஷன் இருக்கும் கான்செப்ட் எக்ஸாமினேஷனில். எஸ்ஐயில் கூட ஃபிசிக்கலுக்கு அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்காது. எஸ்ஐ எக்ஸாமினேஷன் ரிட்டன் பாஸ் பண்ணுற 50% ஃபிசிக்கலுக்கு வரவே மாட்டாங்க. இங்கே அப்படி கிடையாது. நல்ல ஃபிசிக்கல் பண்ணக்கூடிய ஆளுக்கு தான் இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணுவாங்க. அதனால தான் ஈவன் 10th லெவல்னால் கூட 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க குரூப் 4ல், ஆனால் இங்கே 2 லட்சம் பேர் தான் எழுதுகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நல்ல ஃபிசிக்கல் டெஸ்ட்னாலும் முடியும் சொல்கிறவங்க தான் இங்கே அப்ளை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய உடல் உழைப்பு, இது நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அப்போ இந்த தேர்வு எவ்வளவு கண்ணும் கருத்துமாக நாம் நடத்தியிருக்க வேண்டும். இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, நீங்கள் தென்காசியிலேருந்து சிவகிரிக்கு போயிருக்குது, சிவகிரியிலேருந்து நாமக்கலுக்கு கொஸ்டின் போயிருக்குது, அங்கே சேலத்தில் ஒருத்தங்களை இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. வேறு எங்கெல்லாம் இது பயணம் செய்திருக்கிறது? இந்த கேள்வித்தால் வேறு எங்கெல்லாம் பயணம் செய்திருக்கிறது? அப்போ இது ஒரு சாதாரண ஒரு விஷயமாக இது நம்ம எடுத்துக்க முடியாது. தேர்வர்களின் மனக்குமுறல். அவங்க நேற்று எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே ரொம்ப மிஞ்சி போனால் ஒரு 55 கட் ஆஃப் வரும், கொஸ்டின் ரொம்ப டஃப், அப்படி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரொம்ப கம்மி, 3600 தான். நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரொம்ப கம்மி, காலி பணியிடங்களும் கம்மி. இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் அண்ட் இப்போ ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய அந்த எளிதில் பரவும் எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. உண்மையிலேயே தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறைக்கு மீண்டும் பலமுறை நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த தவறை வெளிக்கொண்டு வந்ததற்கு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் இதில் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஒருவேளை அந்த சம்மந்தப்பட்டவங்களை மட்டும் டிபார் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்களா, இல்லைனா இது வேறு எங்கெல்லாம் போயிருக்குதுன்னு சொல்லி அடுத்த கட்ட விசாரணையில் தான் அதெல்லாம் தெரியும். ஸோ மாணவர்கள் இதே போன்ற விஷயங்கள் ஈடுபடக்கூடாது. நாங்கள் மாணவ மாணவிகளிடம் சொல்லிக்கொள்வது எல்லாம் ஒன்று தான். தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாதீங்க. நாளைக்கு உங்களுடைய லைஃப் போயிடும். உங்களால் இனிமேல் எந்த எக்ஸாம் எழுத முடியாது. செங்கல் சூழலில் தான் வேலை பார்க்குறாரு அந்த சம்மந்தப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதி கான்ஸ்டபிள் ஆகலாம்னு நினச்சிருப்பார். இனிமேல் எக்ஸாமே எழுத முடியாமல் போயிடும். கடைசி வரைக்கும் வாழ்க்கை செங்கல் சூழலிலே போயிடும். இது நமக்கு தேவையா? மாணவ மாணவிகள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. குறுக்கு வழியில் பார்த்திங்கன்னா தயவுசெய்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தயவுசெய்து நினைக்காதீங்க. அண்ட் பர்டிகுலராக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இந்த அளவுக்கு தீவிரமாக விசாரணை செய்யும் பொழுது கூட இதை பரிசோதிக்காமல் விட்ட அந்த காவலர்கள் தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா தெரியல. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சும்மா செக் பண்ணி விடுவாங்க, நமக்கு தான் தெரியுமே, சும்மா செக் பண்ணிட்டு அனுப்புவாங்க, அதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த காவலர்களையும் நாம் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுக்கு அவ்வளவு அழுத்தம். போதுமான காவலர்கள் பார்த்திங்கன்னா பணியிலே இல்லை. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் போலீஸ் எக்ஸாம் நடத்துகிற பணிக்கு நீங்கள் போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் யாரும் கிடையாது, எஸ்ஐ மட்டும் தான் உட்காந்துருப்பார். வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அவர் மட்டும் தான் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக மாணவ மாணவிகளுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்று தான். இது போன்ற விஷயங்களில் தயவுசெய்து ஈடுபடாதீர்கள். இங்கே உங்களுடைய வாழ்க்கை தான் போய்விட்டது. இங்கே யாருமே ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க, யாரும் இதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நீ பண்ணுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு யாராவது சொன்னால் கூட அவங்க இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியாதுன்றவாங்க. ஏன்னா எல்லாம் சின்ன பசங்க, 21 வயசு 22 வயசு இருக்கக்கூடிய சின்ன பசங்க. இவருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வயது போட்டிருக்காங்களா 25 வயசு, அப்புறம் இன்னொருத்தருக்கு 25 வயசு 20 வயசு. இந்த பிரதீப் மட்டும் 40 வயசு. நாமக்கலை சேர்ந்த பிரதீப் என்பவருக்கு அனுப்பி விடைகளை கேட்டது நாமக்கல். அப்போ போலீஸ் கான்ஸ்டபிளில் 40 வயசு வரைக்கும் எழுதவே முடியாது. பிறகுக்கு நாமக்கலை சேர்ந்த பிரதீப்புக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ பிரதீப் யார்? அவர் எக்ஸாம் எழுதலை அப்படின்னா அவர் எக்ஸாமுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு
கோச்சிங் கொடுக்கக்கூடியவரா? ஏன்னா 40 வயசை சேர்ந்தவர் எக்ஸாம் எழுத முடியாது. போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் 40 வயசை சேர்ந்தவர் எழுத முடியாது. அப்போது பிரதீப் என்பவர் யார்? அவருடைய ரோல் என்ன? அப்போ பயிற்சி மையம் அவர் வைத்திருக்கிறாரா? அந்த மாதிரி கேள்விகள் தான் எழும். இது நார்மலாக எல்லாருக்கும் எழுதக்கூடிய கேள்வி. ஸோ மாணவ மாணவியருக்கு நாம் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான், இந்த மாதிரி செயல்களில் இனிமேல் ஈடுபடாதீங்க. இவர்களுக்கு கிடைத்த இந்த தண்டனை நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம சொல்கிறோம். தொடர்ந்து நல்ல முறையில் நேர்மையான முறையில் வேலை வாங்கி நிர்வாகத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் பயணிப்போம். நன்றி.